என்னுடைய 2023 இந்த இயர் லார்ஜ் கேப் ஸ்டாக் வந்து டாக்டர் ரெட்டி. ஸோ டாக்டர் ரெட்டி கம்பெனி நான் மேக்ஸிமம் வந்து யூட்டிலைஸ் பண்ணலான்னு இருக்கிறோம். இந்த வீடியோவில் முக்கியமாக நான் ஒரு கம்பெனி ரெக்கமெண்டேஷன் பண்ணுறேன் அப்படின்னா பார்த்திங்கன்னா இந்த 16 கம்பெனி இந்த இயர்லி கொடுத்தது தான் 2023க்கு. யூகோ பேங்க் அது வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். இது வந்து இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு 35 வந்துடுச்சு. இப்பயும் வாங்கலாம். நீங்கள் எனி டிப்பு கிடச்சதுனாலும் வாங்கலாம். இது பர்டிகுலராக இந்த இயரோட ஸ்கிரிப்ட், அதாவது 2023யோட ஸ்கிரிப்ட். ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஒரு 16 கம்பெனி கொடுத்துருக்கணும். அதில் இது ஒன் ஆஃப் தி கம்பெனி. எப்படி டாக்டர் ரெட்டி கொடுத்தனோ அதே மாதிரி இதுவும் ஒன் ஆஃப் தி கம்பெனி. இதில் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஈவன் டெய்லி எஸ்ஐபி கூட ஒரு நெக்ஸ்ட்டு 10 டேஸுக்கு இதை நீங்கள் பண்ணலாம். இப்போ இயர் எண்டில் ஒரு ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ். இது வந்து மதர்சன் இன்டர்நேஷ்னல். இதோட கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 95 ருபீஸில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. டிசம்பருக்குள்ளேயே இது ஒரு 10% ப்ராஃபிட் பொட்டென்ஷியல் வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. மினிமம் 10% வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ ஏற்கனவே போட்ட அந்த ஹை 103 பக்கத்தில் போகிறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. இது பர்டிகுலர்லி இந்த மந்த்துக்குள்ளே போகும்னு நான் எதிர்பார்க்குறேன். வணக்கம். மதர்சன் சுமி 10 டேஸ்க்கு முன்னாடி கொடுத்துருப்போம். ஒரு 10% ப்ராஃபிட் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படின்னு பேசியிருந்தோம். எக்ஸாக்டாக ஒரு 13 பாயிண்ட் சம்திங் அந்த ரேஞ்ச் பர்சன்டேஜ் ஆஃப் ப்ராஃபிட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடச்சிருக்கும். நிறைய பேர் நம்ம கூட எடுத்து ப்ராஃபிட் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். எத்தனை பேர் ப்ராஃபிட் பண்ணிங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். உங்கள் எத்தனை பேர் அதை பார்த்து கரெக்டாக காசு ஆக்குனாங்கன்றத பார்க்கலாம். பேசிக்காக இந்த வீடியோ பார்த்திங்கன்னா நான் எப்பயுமே ஒரு இயர் ஸ்டார்ட் ஆகும்போது ஒரு ஸ்கிரிப்டு கொடுப்பேன், ஃப்ரீயாகவே கொடுப்பேன். அது வந்து எவ்வளோ வேணால் இன்வெஸ்ட் பண்ணிக்கலான்னு சொல்லுவேன். எங்கே இறங்குனாலும் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லுவேன். ரொம்ப வருஷமாக இதை கொடுத்துட்டு தான் இருக்கிறோம். ஐ திங்க் 2020 என்டிபிசி, அதுக்கப்புறம் 2021 பாரதி ஏர்டெல், 2022 ஹீரோ மோட்டார், 2023 டாக்டர் ரெட்டி. இதெல்லாம் வந்து அந்த இயர் ஸ்டார்டிங் இயர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கொடுத்துருவோம். ஸோ எவ்வளோ வேணால் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். அது எதனாலனா வந்து அவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக இருக்கும், அந்த ப்ராடக்ட் மேலே அவ்வளோ கான்ஃபிடென்ஸ் இருக்கும். இது எப்படின்னா ஒரு இது மாதிரிலாம் இருக்காது. அதாவது ஒரு 2020 யார் எந்த ஸ்கிரிப்ட் சொன்னாலும் ஏறி இருக்கும். ஓகே, அதையே சொல்லிக்கிட்டு ஓகே அதுக்கப்புறம் இன்கேஸ் நான் சொன்னதான் நடந்தது அப்படின்னு சொல்கிறதோ, இல்லை ஒரு வாங்கி நீங்கள் வச்சுக்கோங்க, ஓகே 10 வருஷம் வச்சுக்கோங்க, 20 வருஷம் வச்சுக்கோங்க, அப்போது ஏறும் அப்படின்னு சொல்கிறது, அதெல்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதேமாதிரி சில வீடியோ போட்டுட்டு அது நடக்கலைன்னு ஓடி போய் டெலீட் பண்ணுறது, இந்த மாதிரிலாம் எதுவுமே இதில் இருக்காது. ரொம்ப கிளியராக சொல்லுவேன், இதுதான் ஸ்டாக்குன்னுவேன். அது ரொம்ப கட்ஸ் வேணும், ப்ளஸ் பயங்கரமான நாலேஜ் வேணும். இந்த இயருக்கு இதுதான் ஸ்கிரிப்ட் அப்படின்னு கொடுக்குறதுக்கு அது நம்ம வருஷம் பண்ணிட்டு தான் இருக்கோம். வருஷம் ஒரு நல்ல சக்ஸஸ் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. லாஸ்ட் இயரும் நிறைய பேர் தேங்க் பண்ணியிருந்தீங்க, டாக்டர் ரெட்டி வாங்கி ப்ராஃபிட் பண்ணிங்கன்ட்டு. நிறைய பேர் எதிர்பார்ப்பு இந்த இயர் என்ன ஸ்டாக் கொடுப்பாருன்றது ஒரு எதிர்பார்ப்பு இருந்துகிட்டே இருக்கும். பட் இந்த இயர் பர்டிகுலராக 2024 நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஒரு பிரேக்கிங் நியூஸ் இயர்ன்ற மாதிரி சொல்லியிருக்கிறேன். இது எப்படின்னா, இந்த இயர் ஏன் கொடுக்கல அப்படின்றதுக்கு ரீசன் என்னென்னா, நீங்கள் இப்போது ஒரு ஸ்கிரிப்ட் நம்ம வாங்குகிறோம் அப்படின்னா, நான் வந்து என்னென்னா எனக்கு எவ்வளோ கேஷ் வேணால் நீங்கள் போடலான்ற மாதிரி தான் நான் அதை சொல்லுவேன். நீங்கள் எந்த டிப் வந்தாலும் வாங்க, பயப்படாதீங்கன்னு சொல்லுவேன். பட் இந்த இயர் அப்படி இருக்காது. இந்த இயர் எப்படின்னா, ஒரு ஸ்கிரிப்ட் நம்ம வாங்குகிறோம் அப்படின்னா அதை கொஞ்ச நாளில் இப்போ ப்ராஃபிட் வந்தோன்னே புக் பண்ண வேண்டியது இருக்கும். திரும்ப ஒரு கரெக்ஷன் வந்தோன்னே திரும்பி என்ட்ரு ஆக வேண்டியது இருக்கும். திரும்ப ஒரு கரெக்ஷன் வந்தோன்னே திரும்பி என்ட்ரு ஆக வேண்டியது இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும். ஒரு நேர்கோடில் பயணிக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. இன்றைக்கே பார்த்திங்கன்னா அது ஃபஸ்ட்டு டே அந்த நாங்கள் ஒரு 16 ஸ்கிரிப்டில் ஒரு ஸ்கிரிப்ட்டு இன்றைக்கே வந்து 25% ப்ராஃபிட்டு கொடுத்தது. ஃப்ரைடே தான் அது என்ட்ரு ஆகணும். இன்றைக்கி அது 25% ப்ராஃபிட்டில் இருக்குது. இன்னும் அதை நாங்கள் புக் பண்ணல. அதில் இன்னும் ஒரு 50% அதே கம்பெனியில் ப்ராஃபிட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு டேவே 25% அதை ப்ராஃபிட்டை புக் பண்ணலை, 25% ப்ராஃபிட்டில் இருக்குது. இது எதுக்குன்னா, நம்ம அவ்வளோ ஸ்ட்ராங்கான கம்பெனி கொடுக்குறோம். பட் 2024 ஏன் அது ஓப்பனாக கொடுக்கலனா, இதுதான் வந்து ரீசன். இது நம்ம ரெகுலர் ஃபாலோஅப்பில் இருக்கணும். இப்போ என் கிளைண்ட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா 2023 இன்வெஸ்ட் பண்ணுங்கள், அவ்வளோதான், டிசம்பரில் பார்த்துக்கலான்னு சொல்லி விட்டாச்சு. அப்டேஷன்லாம் எதுவுமே தேவையில்லை, ஸ்டே இன்வெஸ்டட்னு சொல்லியாச்சு. பட் 2024 அப்படி இருக்கவே இருக்காது. இப்போ நான் எந்த ஸ்கிரிப்ட் வாங்குறேன்றதை கொடுத்துக்கிட்டுருக்கேன். ஓகே, நான் எப்போ புக் பண்ணுறேன்றதும் லைவாக அவங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பேன். அந்த ஸ்கிரிப்ட் கொடுத்தது மட்டும் இல்லாமல் வாட்ஸ்அப்பில் ரெகுலர் அப்டேஷனில் இருக்கிறோம் 2024. ஏன்னா 2024 ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு.
கொஞ்சம் ஒரு மாதிரி லத்தாஜிக்காக இருந்தீங்க, அந்த மாதிரிலாம் இருந்தீங்கன்னா வரவே வராதீங்க இந்த 2024ல். நீங்கள் பண்ண இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்துகிட்டு வீட்டில் உட்காருங்கன்னெலாம் நிறைய பேர்கிட்ட அப்படியே ஓப்பனாக சொல்லியிருக்கிறேன். ஏன்னா ரொம்ப அலர்ட்டாக இருக்கணும். நிறையா நியூஸஸ் வந்துக்கிட்டே இருக்கும். இன்றைக்கே மார்க்கெட் பார்த்துருப்பீங்க லாஸ்ட் ½ அன் ஹவரில் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் 2024ல் நடக்கும். லாஸ்ட் ½ அன் ஹவரில் ஸ்லாப் ஆன் த ஃபேஸ் மாதிரி மார்க்கெட் இறங்குச்சு. ஸோ அந்த மாதிரி நிறையா இருக்கும். இந்த இயர் ஃபுல்லாகவே இந்த மாதிரி இருக்கும். அந்த ஒரு ரீசன் தான், வேறு எதுவும் கிடையாது. கண்டினியூஸ் புல்லிஷ்ன்றதை விட புக் பண்ணி திரும்பி ரீஎன்ட்ரு ஆகிற மாதிரி தான் நிறையா ஸ்கிரிப்ட் இருக்கும். நான் கொடுத்ததுக்கு புல்லிஷ் ஸ்கிரிப்ட் தான் கொடுத்தா கூட பர்டிகுலர் பீரியடில் எக்ஸிட் ஆகணும் அப்படின்னு சொல்லுவேன் இந்த முறை. திரும்ப அதுக்கப்புறம் ரீஎன்ட்ரு ஆகும். அதனால தான் இந்த இயர் பர்டிகுலராக 2024 ஸ்டாக் ஆஃப் த இயர் கொடுக்கல. பட் இன்பிட்வீன் ஏதாவது ஒரு ஸ்விங் ஆப்பர்ச்சுனிட்டி, இப்போ மதர்சன் சுமியில் கொடுத்தேன் இயர் எண்ட்குள்ளேயே உங்களுக்கு கரெக்டாக ஒரு 10% கிடைக்கும்னு சொல்லிட்டு எக்ஸாக்டாக ஆச்சு. இந்த மாதிரி எக்ஸாக்டாக இந்த டைமில் இது நடக்கும் அப்படின்னு சொல்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. பட் அதில் தான் நம்ம ஸ்ட்ராங்கான விஷயமே இருக்குது. ஸோ இப்போது 2024ல் இன்வெஸ்ட்மெண்ட்டை ஆரம்பிச்சிட்டோம். இன்னும் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. யார் தேவையாக இருக்கவங்களோ அவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. பட் இதில் மினிமம் அட்லீஸ்ட் ஒரு 25 lakhs இன்வெஸ்ட்மெண்ட் இருந்தால் தான் இந்த ப்ராடக்ட் வாங்குறது ஒர்த்து. ஸோ 25 lakhs இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கவங்களுக்கு தான் இந்த ப்ராடக்ட் நாங்கள் நார்மலி ஆஃபர் பண்ணுவோம். தேவையானவங்க இந்த யூஸ் பண்ணிக்கோங்க. வேறு ஏதாவது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும்போது கண்டிப்பாக ரீட்டெயில் ட்ரேடருக்கு ஒரு இந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் தரேன். மதர்சன் சுமி மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் தரேன். தேங்க்யூ ஸோ மச். திரும்ப ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.